சார் கடைசியா ஒண்ணு இப்ப நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். ஏன் அந்த தேர்தல் பொறுப்பாளர்ல இருந்து விலகினேன் அப்பாவுடைய உடல் அண்ணா நீங்க கேட்டதுக்காக மறுபடியும் சொல்றேங்கன்னா அண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா இந்த தேர்தல் பொறுப்பாளர் என்பது கட்சியினுடைய அமைப்பு வேலை, கட்சியினுடைய அமைப்பு வேலை. இந்த பூத்து சக்தி கேந்திரம் நம்முடைய தொண்டர்களை சந்திப்பது அமைப்பு வேலை. அதுக்கு நம்ம கிட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, நிறைய திறமையான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிறைய செய்வாங்க. இந்த அமைப்பு வேலையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆத்மார்த்தமான வேலை. ஒரு தொகுதினா நீங்க அங்கேயே போய் தங்கி இருக்கணும், 2-3 நாட்கள் ஸ்ட்ரெச்சா இருக்கணும், வீடு வீடாக போகணும், தொண்டர்கள் எல்லாத்தையும் நம்ம தயார் நிலைப்படுத்தணும், அதன் பிறகு ஆர்கனைசேஷனை சரி பண்ணணும், பூத் அளவெல்லாம் ரெடி பண்ணணும், பூத் கமிட்டியை செக் பண்ணணும். இது முழுவதுமாக ஒரு அமைப்பு வேலை. இன்னைக்கு அமைப்பு வேலை செய்யணும்னா முழுமையாக நேரம் கொடுத்து நீங்க பண்ணணும். அங்க இருக்கணும், நீங்க கட்சி உங்களை எதிர்பார்க்கும், சொல்ற டேட்டுக்கு நீங்க அங்க போகணும். ஏன்னா மாநில தலைவராக இருக்கும் பொழுது நாங்கள் அதை செஞ்சிருக்கோம், எல்லா தலைவர்களும் அதை செஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். இந்த நேரத்துக்கு 7ஆம் தேதி போங்க, என்னால 7ஆம் தேதி போக முடியுமான்னு தெரியலீங்கன்னா அதான் நேத்து அதுக்கான காரணம் நான் சொன்னேன். இது நேத்துல இருந்து பயங்கரமா நானும் பாக்குறேன், டிவியில் அப்படி டிபேட் அப்படி மீடியா அப்படி. ஸோ இந்த அன்னைக்கு அமைப்பு வேலைகளை அடுத்த 30 நாளும் நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு 5 தொகுதி கொடுத்துருக்காங்க, 6 தொகுதி கொடுத்துருக்காங்க, 3 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க நேரம் கொடுத்து அங்க இருப்பாங்க. அந்த தொகுதியை வெற்றி தொகுதியா மாத்துவாங்க. அதே தொகுதிக்கு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகணும், நான் அவைலபிளா இருக்கேன். மார்ச்ல சூழ்நிலை மாறி இருக்கும், வாங்கன்னு கேட்கறாங்க, நான் திரும்ப அங்க போறேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த சரியான நேரத்திற்கு நாம் செல்லவில்லை என்றால் அது கட்சியை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால எப்பவோ நான் கட்சிக்கு சொல்லிட்டேன். நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க அன்னை கோயம்புத்தூர்ல நிப்பீங்களா, அண்ணே இங்க நிப்பீங்களான்னு கேட்டதுக்காக நான் பதில் சொன்னேன். நானாக சொல்லல, கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். எப்பவுமே என்னை பொறுத்தவரை நான் ஒளிச்சு மறைக்கிற ஆள் இல்லை, நேரடியா பதில் பேசிட்டு போறாள். ஏன்னா எப்பொழுதுமே நேரடியா பேசிட்டோம்னா மனசுல எப்பவுமே பாரம் இருக்காது. அதே நேரத்தில் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை 2026 திராவிட முன்னேற்ற கழகம் யூபிஏ, இன்னைக்கு அவங்க மாத்தி மாத்தி பேர் வச்சுக்கிறாங்க, இந்தி அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க, யூபிஎன் வச்சுக்கிறாங்க. அது என்ன பேராக இருந்தாலும் கூட அவர்கள் 2026 ஆட்சி கட்டலிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.